குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். வெல்கம் டு கேஎஃப்ஐஎஸ் அகாடமி. ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு மேத்ல எண் எழுத்து குறியிடல் அப்படிங்கிற டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது யூனிட் 9. ஸோ இங்கிலீஷில் இதை நம்பர் லெட்டர் கோடிங் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ரீசனிங் டாபிக்ஸை பொறுத்த வரையும் உங்களுக்கு இந்த நம்பர் அண்ட் இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட் லெட்டர்ஸை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் பேசிக்காக லெட்டர் கோடிங்கை பொறுத்த வரைக்கும் லெட்டர் ரிலேட்டடாக ரீசனிங்ஸ் உங்களுக்கு நிறைய வருது. ஸோ இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் இந்த டேபிள் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஓகேங்களா? இந்த டேபிள் ஒன்றும் பெரிய விஷயங்கள் கிடையாது. நார்மலாக இங்கிலீஷ் ஆல்ஃபாபெட்டை எழுதுகிறோம். ஏபிசிடிஇஎஃப்னு சொல்லிட்டு எம் வரையும் மொத்தம் 26 லெட்டர்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இங்கிலீஷில் இந்த 26 லெட்டர்ஸை ஃபஸ்ட்டு 13 லெட்டர்ஸை ஆர்டராக எழுதுகிறோம். அதுக்கப்புறம் 13 லெட்டர்ஸ் ரிவர்ஸில் எழுதுகிறோம். ஓகேங்களா? இது ஏன் எழுதுகிறோம் அப்படிங்கிறத நான் பின்னாடி சொல்கிறேன். நீங்கள் ஸ்ட்ரைட்டாகவும் எழுதலாம். இந்த மாதிரி எழுதியிருக்காங்க பாருங்கள், 1 2 3 சொல்லிட்டு 26 வரையும் வரிசையாக எழுதியிருக்காங்க. இப்படி நீங்கள் எழுதிட்டு அந்த லெட்டர்ஸ்க்கு மேலே அந்த லெட்டர்ஸோடைய பிளேஸ் வேல்யூ, இந்த ஏவுடைய பிளேஸ் வேல்யூ 1. பிளேஸ் வேல்யூனா அது இருக்கக்கூடிய இடத்துடைய நம்பர். ஸோ ஏ ஃபர்ஸ்ட் இருக்கிறனால ஃபர்ஸ்ட் 1, பி செகண்ட்ல இருக்கிறனால 2, சி தேர்ட் இருக்கிறனால 3. ஸோ இந்த மாதிரி அதோடைய பிளேஸ் வேல்யூ இசட் பார்த்தீங்கன்னா 26 இடத்துல இருக்குது. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்கோம். ஆனால் எழுதுனது என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபஸ்ட்டு 13 லெட்டர்ஸை வரிசையாகவும் அடுத்து 13 லெட்டர்ஸ் ரிவர்ஸ்லேயும் எழுதியிருக்கோம். ஏன் அப்படி எழுதியிருக்கோம் அப்படின்னா ஏக்கு ஆப்போசிட்டில் இசட் இருக்குது அப்படிங்கிறது தெரியணும். ஸோ நீங்கள் ஒரே லைன் எழுதுனீங்கன்னா ஏக்கு ஆப்போசிட்டில் இசட் இருக்குன்னு தெரியாது. அதுக்காண்டி தான் சொல்கிறேன். ஏக்கு ஆப்போசிட்டில் இசட், பிக்கு ஆப்போசிட்டில் ஒய், சிக்கு ஆப்போசிட் எக்ஸ். ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ நார்மலாக இந்த மாதிரி நீங்கள் டேபிள் எழுதுறத விட இந்த மாதிரி எழுதிக்கிறது நல்லது. இந்த மாதிரி உங்களுடைய ரீசனிங் நோட்டில் இதை நீங்கள் ஃபஸ்ட் எழுதி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏபிசிடி இந்த மாதிரி லெட்டர்ஸ் வரிசையாக வந்துருக்கும் போது இசட் வரையும் லெட்டர்ஸ் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் திரும்ப ஏலேருந்து ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு பேசிக் 27வது லெட்டர் கிடையாது. திரும்ப 26க்கு அப்புறம் திரும்ப ஃபர்ஸ்ட் லெட்டர்லேருந்து ஆரம்பிக்கும். ஸோ இதுவும் எதுக்கு அப்படிங்கிறது நம்ம அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு சம்ஸ் வரும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகலாம். டைரெக்டாக வேறு எதுவும் தேவையில்லை. இப்போ ப்ராப்ளம்ஸ்குள்ளே போகும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், எக்ஸாம்பிள்ஸ் பாருங்கள். ஸ்கொயர்ஸ் அதுக்கு 19, 17, 21, 11, 85, 19 எனில் ரெக்டாங்கிள்ஸ். ஸோ இந்த ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸ்கொயர்ஸ்க்கு ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அப்போனா இதை பேஸ் பண்ணி இதை பேஸ் பண்ணி தான் இந்த இந்த கொஸ்டின்ஸும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ரெக்டாங்கிளுடைய நம்பர்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா? இந்த ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். இதில் இன்னும் அவங்க பெருசாக எதுவும் பண்ணலை. எஸ் உடைய பாருங்க. எஸ் உடைய நம்பர் பிளேஸ் வேல்யூ 19, கியூடைய பிளேஸ் வேல்யூ 17, இயுடைய பிளேஸ் வேல்யூ யூ எங்க இருக்கு, இயுடைய பிளேஸ் வேல்யூ 21, ஆருடைய பிளேஸ் வேல்யூ 18, இயுடைய பிளேஸ் வேல்யூ 5, எஸ் உடைய பிளேஸ் வேல்யூ திரும்ப எஸ் ஏற்கனவே இருக்கு 19. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 19, 17, 21, 18, 5, 19. ஓகேங்களா? ஸோ அப்போ ரெக்டாங்கிள்ங்கிறது இதே பேட்டர்னை ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ரெக்டாங்கிளுக்கு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அவ்வளோதான். ஸோ ரெக்டாங்கிள் எழுதிக்கோங்க. ஸோ இந்த டேபிள் நீங்கள் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னா லாஸ்ட்டில் உங்களுக்கு ரஃப் ஒர்க் இருக்கும். ஸோ அந்த ரஃப் ஒர்க் பேஜில் நீங்கள் இந்த டேபிள் நீங்கள் எக்ஸாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே எழுதி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரெக்டாங்கிள்ஸ் எழுதிட்டோம். இப்போ ஆருடைய பிளேஸ் வேல்யூ 18, இயோடைய பிளேஸ் வேல்யூ 5, சியோடைய பிளேஸ் வேல்யூ 3, டியோடைய பிளேஸ் வேல்யூ 20, ஏயோடைய பிளேஸ் வேல்யூ 1, என்னுடைய பிளேஸ் வேல்யூ 14, ஜிக்கு 7, எல்லுக்கு 12, இக்கு 12, சாரி எல்லுக்கு 12, ஈக்கு 5, எஸ்ஸுக்கு 19. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் எங்கே இருக்குன்னு பாருங்க. ஸோ 18ன்னு ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? ஸோ இது 18ன்னு ஆரம்பிக்கல, ஆட்டோமேட்டிக்காக இது வராது. இது 19ன்னு ஆரம்பிக்குது, இதுவும் வராது. இது ரெண்டும் தான் 18ன்னு ஆரம்பிக்குது. 18, 53, 20, 11, 41, 26ன்னு வருது. ஸோ இது ஒரு நிமிஷம். ஓகே, இதில் ஒன்றும் கிடையாது. இதுக்கு ஆன்சர் 18, 53, 20, 114, 71, 25, 19. இது ரெக்டாங்கிள்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் உங்களுக்கு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த எஸ் கன்சிடர் பண்ணலை, இ வரையும் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படின்னா உங்களுக்கு இந்த 19 வராது. 18, 53,
201, 14, 71, 25ன்னு வரணும். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? ஆப்ஷன் 2ல இருக்குது. ஓகேங்களா? அங்கே கொஸ்டினில் வந்து 8 ஆன்சர்ஸ் தான் கேட்டிருக்காங்க. ஆனால் ஆப்ஷனில் வந்து அந்த எஸ் கன்சிடர் பண்ணாமல் கொடுத்துருக்காங்க. இது கொஸ்டினுடைய மிஸ்டேக், வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் இது ஆக்சுவல் ஆன்சர் வந்து இந்த 19 வரையும் வரணும். ஓகேங்களா? நம்பர் வேற ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அடுத்த சம் போகலாம். அடுத்த கொஸ்டின்ஸ் பாருங்கள். இந்த செகண்ட் கொஸ்டின், ரிசல்ட். ரிசல்ட்டுங்கிற வார்த்தை என்ன பண்ணியிருக்காங்கன்னா TLUSER எனில் தென் பிரைட். பிரைட்டுங்கிற வார்த்தையை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. இந்த இந்த அதுக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்க ஒரு வார்த்தையை பாருங்க. அந்த ரிசல்ட்டுங்கிற கூடிய வேர்டை தான் திருப்பி திருப்பி கொடுத்துருக்காங்க, மாற்றி கொடுத்துருக்காங்க. RESULT அப்படி ரிவர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது சிம்பிளான ஒன்று, இது நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிடும். இதுக்கான ஆன்சர் என்னவா இருக்கும்? ஸோ ரிசல்ட்டுங்கிற வார்த்தையை ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. அப்போ பிரைட்டுங்கிற வார்த்தையும் ரிவர்ஸில் எழுதினா போதும். அப்போ ஃபஸ்ட்டு வந்து T வரும், அப்புறம் H, அதுக்கப்புறம் GIRP. ஓகேங்களா? ஸோ THGIRP அப்படிங்கிறது எங்கே இருக்குது? THGIRPங்கிறது ஆப்ஷன் 3. ஓகேங்களா? ஸோ இதுலேயுமே ஆப்ஷன் 2ன்னு கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இங்கே கரெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணும்போது கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. எழுதும் இங்கே வந்து தப்பாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து என்னது? ஆன்சர் வந்து ஆப்ஷன் 3. ஓகேங்களா? THGIRPங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, இப்போ வந்து நம்ம எக்ஸாம்பிள் சம்ஸ் போகலாம். இது நீங்கள் பேஸ் பண்ணி இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து என்னென்ன வரும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட்ஸில் வந்து நீங்கள் பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் போகணும் எடுத்தோடனே நீங்கள் வந்து அதை நான் ஆன்சர் பண்ணுற வரை எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா நீங்கள் பாஸ் பண்ணி வச்சுட்டு நீங்களே வந்து ஆன்சர் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் என்னோட எக்ஸ்பிளனேஷனாக கேளுங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நாக்பூர் அப்படிங்கிற வேர்டை வந்து OPHQVS எனில் பெங்களூர் அப்படிங்கிறதுக்கு என்ன ஆப்ஷன் கேட்காங்க. ஸோ இந்த வார்த்தை வந்து ஏதோ ஒரு பேட்டர்ன் வந்து ஃபாலோ பண்ணுது. ஸோ NAGPUR. ஸோ நாக்பூருங்கிற வார்த்தை எழுதிக்கிறேன். அதுக்கு ஈக்குவலான வார்த்தையை கீழே எழுதிக்கோங்க. எப்படி? OPHQVS. இதுக்கு என்ன தொடர்புன்னு பாருங்க. எண்ணுக்கு எடுத்து ஓ வருது. ஓகேங்களா? இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ்க்கு என்ன தொடர்புன்னு பாருங்க. எண்ணுக்கு அடுத்து ஓ வருது, ஏக்கு அப்புறம் பி வருது, ஜிக்கு அப்புறம் ஹச் வருது, அதே மாதிரி பிக்கு அப்புறம் கியூ வருது, யூக்கு அப்புறம் வி வருது, ஆருக்கு அப்புறம் எஸ் வருது. இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்தந்த லெட்டருக்கு அடுத்த லெட்டர்ஸ் ஆகுது, ஒரு லெட்டர்ஸ் தள்ளி. ஓகேங்களா? அடுத்தடுத்த லெட்டர்ஸை வந்து இதுக்கு வந்து இந்த கோடா வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் பெங்களூருக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா இதுக்கு அடுத்தடுத்த லெட்டர்ஸ் நீங்கள் எழுதினாலே போதும். ஸோ பெங்களூர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். பெங்களூரு. இதுக்கு அடுத்தடுத்த வார்த்தை எழுதுங்க. ஸோ பிக்கு அடுத்து சி, இக்கு அடுத்து எஃப், எனக்கு அடுத்து ஓ, ஜிக்கு அப்புறம் ஹச், ஏக்கு அப்புறம் பி, எல்லுக்கு அப்புறம் எம்மு, யூக்கு அப்புறம் வி, ஆருக்கு அப்புறம் எஸ், திரும்ப யூக்கு அப்புறம் வி. ஸோ CFOH இந்த மாதிரி ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இது எங்கே ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. இதில் வந்து டின்னு ஆரம்பிக்குது. ஸோ இது கிடையாது. இதுவும் டின்னு ஆரம்பிக்குது, இதுவும் கிடையாது. ஸோ நீங்கள் ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்தாலே தெரிஞ்சிடும். 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ CFன்னு ஆரம்பிக்கிறது ஆப்ஷன் 2வும் ஆப்ஷன் 4ம் தான். இதை நீங்கள் செக் பண்ணுங்க. CFOH BM VSV. ஸோ இது கரெக்டாக வருது. ஸோ இதில் வந்து டீன்னு ஆரம்பிக்குது, இது தப்பு. ஓகேங்களா? ஸோ இது கரெக்டான ஆன்சர் வந்து என்னது? ஆப்ஷன் 2 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இது சிம்பிள் தான். ஸோ நீங்கள் பேட்டர்ன் வந்து நீங்கள் எப்படி ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆன்சர் வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் போகலாம். கோல்டு. கோல்டை வந்து ஹோம் அப்படின்னு சொல்கிறாங்க. கம்மை வந்து டன் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சன்ஸை வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இதே மாதிரி எழுதிக்கலாம். கோல்டுன்னு இருக்குது, அதை வந்து ஹோம்னு எழுதியிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பேட்டர்ன் அப்படின்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஜிக்கு அடுத்து ஹச் வருது. பார்த்தீங்களா? வரிசையில் ஜிக்கு அப்புறம் ஹச் வருது. அப்போ இங்கே ஒன்று கூட்டியிருக்காங்க. இங்கே ஓவை அப்படியே வச்சுருக்காங்க, ஒன்றுமே பண்ணலை. ஓகேங்களா? இப்போ எல்லுக்கு அப்புறம்
எல்லுக்கு அப்புறம் எம் வருது, இங்கேயும் ஒன்று கூட்டியிருக்காங்க. அது மாதிரி டிக்கு அப்புறம் வருது. ஸோ இங்கேயும் ஒன்று கூட்டியிருக்காங்க. ஸோ செகண்ட் எழுத்தை மட்டும் ஒன்றுமே பண்ணலை. ஸோ இங்கே ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க, இன்னொரு வேர்டும் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் இதே மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ கம்ங்கிற வார்த்தையை வந்து டன்னு எழுதியிருக்காங்க. டன்னு எழுதியிருக்காங்க. இது நம்ம பார்ப்போம். ஸோ சிக்கு அப்புறம் டி வருது, ஓ அப்படியே வச்சுருக்காங்க. எம்முக்கு அப்புறம் வந்து என் வருது. ஸோ ஈயும் அப்படியே வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து செகண்ட் வேர்டு மட்டும் அப்படியே வச்சுருக்காங்க. இங்கே ரெண்டு வார்த்தையும் அப்படியே வச்சுருக்காங்க. இதுலேயும் ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த செகண்ட் வேர்டை மட்டும் தான் அப்படியே வச்சுருக்கணும். ஒரு நிமிஷம். ஓகே, இந்த செகண்ட் கொஸ்டினில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. இந்த கம்ங்கிறது இருக்கு பார்த்தீங்களா, கம்க்கு வந்து டன்னு கொடுத்துருக்காங்க. அது டன் வராது, இது வந்து எஃப் ஆக்சுவலாக. ஓகேங்களா, டிஓஎன்எஃப் அப்படிங்கிறது தான் கரெக்டு. இதில் வந்து பிரிண்டிங்லேயே தப்பு பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஓகே, இப்போ நம்ம பார்ப்போம். கோல்டுங்கிற வேர்டு நம்ம பார்த்தோம் அப்படி தானே. கோல்டுங்கிற வேர்டுக்கு வந்து ஹோம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிக்கு அப்புறம் ஒரு லெட்டர்ஸ் வந்து கூட்டியிருக்காங்க. ஓவை வந்து ஒன்றுமே பண்ணல, அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. இப்போ எல்லுக்கு அப்புறம் அடுத்த லெட்டர்ஸ் அடுத்த லெட்டர் போயிருக்காங்க. டிக்கு அப்புறமும் அடுத்த லெட்டர் போயிருக்காங்க. ஸோ கம்முக்கு அப்படி தான். சிக்கு அப்புறம் அடுத்த லெட்டர் போயிருக்காங்க. ஓக்கு அப்புறம் ஒன்றுமே பண்ணல, அப்படியே ஜீரோ. ஓகேங்களா, லெட்டர்ஸ் ஓவாவே எடுத்துக்கிட்டாங்க. எம்முக்கு அப்புறம் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஈக்கு அப்புறமும் ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி பேட்டர்ன் தான் வரும். ஸோ இங்கே வந்து ஒரு அடுத்த லெட்டர் போகும், இங்கே ஒன்றுமே அப்படியே டேரெக்டாக போட்டுடலாம். இங்கேயும் அடுத்த லெட்டர் போகும், இங்கேயும் அடுத்த லெட்டர் போகும். ஸோ இதான் வந்து ஆன்சராக இருக்கும். அதை மட்டும் நம்ம செக் பண்ணிக்கிடுவோம். ஓகேங்களா. சரி ஓகே. இப்போ எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் என்னது? டி. ஸோ எஸ்ஸுக்கு அடுத்த லெட்டர் வந்து டி. ஸோ டி போட்டுக்கலாம். ஓவை வந்து நீங்கள் அப்படியே வச்சுக்கணும். எண்ணுக்கு அடுத்த லெட்டர் வந்து ஓ. ஸோ எஸ்ஸுக்கு திரும்ப அடுத்த லெட்டர் வந்து டி. ஸோ டூட். டூட் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஸோ டூட்டுங்கிறது எங்கே இருக்குது? ஆப்ஷன் டூவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் டூ தான் கரெக்டான ஆன்சர் இதுக்கு. ஓகே தானே. ஸோ ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. சிஸ்டம். சிஸ்டம் ஈக்குவல் டு சிஸ்மேட். நியர். நியரர் ஈக்குவல் டு ஏஇஎன்ஆர்இஆர். அப்படின்னா ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் அப்படிங்கிறத எப்படி எழுதலாம் அப்படின்னு கேட்காங்க. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் சிஸ்டம் எப்படி எழுதியிருக்காங்க? சிஸ்மேட். ஸோ இது எல்லாமே கரெக்டாக ஆர்டர் எழுதிட்டாங்க. ஸோ இதை மட்டும் என்ன பண்ணியிருக்காங்க, ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ டிஇஎம் வந்து எம்இடின்னு எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு ஒரு வேர்டை வந்து ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிக்கிறாங்க. மொத்தம் இது 6 லெட்டர் இருக்குது, ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக மூணு மூணாக பிரிச்சுட்டாங்க. ஃபஸ்ட்டு 3 வேர்டு வந்து கரெக்டாக அதே ஆர்டரில் எழுதிட்டாங்க. பேலன்ஸ் இருக்கக்கூடிய 3 வேர்டு வந்து ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே இதான் பேட்டர்ன், பெரிய கஷ்டமானதாக ஒன்றும் கிடையாது. ஸோ அடுத்து பாருங்க, நியரர் எழுதுவோம். நியரர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை வார்த்தை இருக்குது? நியரர்லேயும் நீங்கள் 6 வார்த்தை இருக்குது. ஸோ இதை நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இது நம்ம புரிஞ்சுக்கிட்டது தப்பாக இருக்குது பாருங்க. ஏஇஎன் இதையும் ரிவர்ஸில் தான் எழுதியிருக்காங்க. நம்ம ஒன்று மறந்துட்டோம். இங்கே ரெண்டுமே ரிவர்ஸில் தான் எழுதியிருக்காங்க. ஏன்னா எஸ்ஓஎஸ் ரிவர்ஸில் எழுதும்போது எஸ்ஓஎஸ்ன்னு தான் வரும். ஓகேங்களா. ஸோ அப்போ அவங்க ரெண்டுமே ரிவர்ஸில் தான் எழுதியிருக்காங்க. நீங்கள் செகண்ட் கொடுத்துருக்கக்கூடிய அந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நீங்கள் ரிவர்ஸில் எழுதினீங்கன்னா ஏஇஎன். ஓகேங்களா. ஸோ அப்படி தான் எழுதியிருக்காங்க, ஏஇஎன் எழுதியிருக்காங்க. ஆர்இஆர் அதை நீங்கள் ரிவர்ஸில் எழுதினாலும் ஆர்இஆர்னு தான் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு வேர்டை ரெண்டு ஈக்குவல் பார்ட்டாக பிரிச்சுட்டு தனித்தனியாக ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இங்கே ரிவர்ஸ் பண்ணால் சிஸ்ஸும் தான் வரும். அது மாதிரி ஆர்இஆர் ரிவர்ஸ் பண்ணாலும் ஆர்இஆர் தான் வரும். அதனால நம்ம தான் வந்து என்ன பண்ணிட்டோம், ஃபர்ஸ்ட் உள்ளதை அப்படியே வச்சுட்டு செகண்ட் உள்ளதை வந்து ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம். ஓகேங்களா. கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய மாடலும் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். செகண்ட் கொஸ்டினையும் செக் பண்ணுங்க. ஓகேங்களா. அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ ஃப்ராக்ஷன். இப்போ நீங்கள் ஃப்ராக்ஷனை நீங்கள் எப்படி எழுதுறீங்க? இப்போ ஃப்ராக்ஷனில் மொத்தம் 1 2 3 4 5 6 7 8. இப்போ இங்கே கொடுத்துரு எல்லாமே மூணு மூணு வேர்டு. ஆனால் இங்கே கொடுத்துருக்க பாருங்க 4 வேர்டு. அப்போ 4 வேர்டு அப்படி சாரி 8 வேர்டு.
அப்புறம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ரெண்டு ஈக்குவலாக பிரிக்கணும், 4 வேர்டாக நீங்கள் பிரிக்கணும். ஓகேங்களா? அப்போ நீங்கள் இதை ரிவர்ஸ் எழுதும் போது CARFன்னு எழுதுவீங்க. இதை ரிவர்ஸ் எழுதும் போது NOITன்னு எழுதுவீங்க. இப்போ இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? CARF NOIT வந்து ஆப்ஷன் 3. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ்ல இருந்து நீங்கள் கொஞ்சம் பாஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷனை வந்து இங்கே பாருங்க, இந்த இந்த வார்த்தைக்குள்ள இருக்கக்கூடிய வார்த்தைகள் தான் கொஞ்சம் திருப்பி திருப்பி போட்டிருக்காங்க. இதுவுமே வந்து நம்ம எப்படி பண்றோம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ எஜுகேஷன் உங்களுக்கு ஐடியா இருந்தால் அதை பாஸ் பண்ணிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க சார். ஸோ எஜுகேஷன் ஒரு வார்த்தை இருக்கு. இதுக்கான ஆன்சரை என்ன கொடுத்துருக்காங்க? NOITACUDE இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ஈக்கு அப்புறம் இங்கே ஈன்னு ஆரம்பிக்குது. அந்த மாதிரி இங்கே வருது பாருங்க. இப்போ அவங்க என்னமோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதையும் நீங்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெண்டு ஈக்குவல் மொத்தத்தை 1 2 3 4 5 6 7 8 மொத்தம் 9 வார்த்தைகள் இருக்கு. இது அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க. ஒன்றும் பண்ணலை. ஸோ இது அப்படியே ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க. இப்போ எங்கே எழுதியிருக்காங்க? டி இங்கே வந்துருச்சு, யூ இங்கே வந்துருச்சு, சி இங்கே வந்துருச்சு, ஏ இங்கே வந்திருக்கு, டி இங்கே வந்திருக்கு. ஸோ ரிவர்ஸ் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஒன்றுமே பண்ணலை. எஜுகேஷன் வேர்டை அப்படியே திருப்பி எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இங்கே தான் பேட்டர்ன். அடுத்து எதாவது கொடுத்துட்டாங்களா? வேறு எதுவும் கொடுக்கல. ஸோ வாட்டர்ங்கிற ஒரு வேர்டு இருக்குது. இதுக்கான ஆன்சர் நம்ம பயன்படுத்த பண்ணணும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இதை ரிவர்ஸ் எழுதுவீங்க. ஃபர்ஸ்ட் ஆர் வரும், அதுக்கப்புறம் இ வரும், அதுக்கப்புறம் டி வரும், அதுக்கப்புறம் ஏ வரும், அதுக்கப்புறம் டபிள்யூ வரும். இதுதான் கரெக்டான ஆன்சர். RETARETAW. ஓகேங்களா? ஸோ இது கிடையாது. RETAW வரணும். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இங்கே தான் வந்து என்ன எப்படி வருது? RETAWன்னு வருது. ஸோ இந்த ஆன்சர் வருது. இப்போ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஃப்த் கொஸ்டின் போகலாம். பிட்டு பிட் ஈக்குவல் டு 15, பிக் ஈக்குவல் டு 22 இனி பிக்கு அதோடைய நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து ஏதோ ஒரு கால்குலேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 3 வேர்டுக்கு 3 லெட்டருக்கு அதோடைய மதிப்பு 15ன்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணிடலாம், நம்ம ஏற்கனவே இங்கே டேபிள் பார்த்தோம் பார்த்தீங்களா? ஸோ இதோடைய நம்பர்ஸ்லாம் ஆட் பண்ணிப்பாங்க, அப்ளை பண்ணிப்பாங்க, ஏதாவது வருதான்னு. இப்போ பிட்டுங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. ஸோ பியோடைய வேல்யூ வந்து 2. ஓகேங்களா? இந்த டேபிளில் தான் எடுத்துருக்கேன். 2வது இடத்துல பிளேஸ் வேல்யூ இருக்குது. அதே மாதிரி ஐயோடைய பிளேஸ் வேல்யூ வந்து 9, டியோடைய பிளேஸ் வேல்யூ வந்து 4. இது எல்லாத்தையும் ஏதாவது ஒன்று பண்ணால் 15 வரும். ஓகேங்களா? நீங்கள் கூட்டி பாருங்கள். 9 10 11 15. ஓகே, 15 வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எல்லா நம்பரையும் பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சி எல்லா நம்பரையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ செகண்டு கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினுக்கும் இது பொருந்துதான்னு பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ பொருந்துருச்சு அப்படின்னா, ஸோ இதான் பேட்டர்னாக இருக்கும். ஃபிக்கு, ஸோ எஃப்வுடைய பிளேஸ் வேல்யூ வந்து 6, ஐயோடைய பிளேஸ் வேல்யூ 9, ஜியோடைய பிளேஸ் வேல்யூ வந்து 7. ஓகேங்களா? ஸோ ஐயோடைய பிளேஸ் வேல்யூ வந்து 9, ஜியோடைய பிளேஸ் வந்து 7. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னு எவ்வளோ வருதுன்னு பாருங்க. 9 10 15 20 22. ஸோ 22ங்கிறது கரெக்டாக வருது. ஓகேங்களா? இதுவும் கரெக்ட் தான். அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, அதோடைய பிளேஸ் வேல்யூஸ் வந்து கண்டுபிடிச்சி எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ பிக்குங்கிற வார்த்தை நீங்கள் எப்படி எழுதுவீங்க? பிக்கோடைய பிளேஸ் வேல்யூ, பியோடைய பிளேஸ் வேல்யூ 2, ஐயோடைய பிளேஸ் வேல்யூ ஏற்கனவே இதில் கண்டுபிடிச்சிருக்கோம் 9, ஜியோடைய பிளேஸ் வேல்யூ வந்து 7. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ஆட் பண்ணி எவ்வளோ வரும்? 9 10 11 10 11 18. ஓகேங்களா? ஸோ 18ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். இதில் வந்து 18 இருக்கா? 18 ஆப்ஷன் 2வில் இருக்குது. ஸோ இந்த ஃபிஃப்த் கொஸ்டினுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2. ஓகேங்களா? 18ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, சிக்ஸ்த் கொஸ்டின் போகலாம். ஜீப்ரா ஜீப்ராங்கிற வார்த்தைக்கு வந்து ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. உல்ஃப் அப்படிங்கிறதுக்கும் ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. அப்போ ரேபிட் அப்படிங்கிறதுக்கு என்ன கோடுன்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இது வந்து நீங்கள் இந்த டேபிள் இருந்தாலே நீங்கள் பார்க்கலாம். இதே ஒவ்வொரு டைமும் எழுதி 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 செக் பண்ண அவசியம் இல்லை. ஸோ இசட்டுங்கிறது 26 எழுத்து. ஓகேங்களா? 26 எழுத்துக்கு என்ன கொடுத்துருக்காங்க?
1ன்னு கொடுத்துருக்காங்க. ஈங்கிறது 5வது எழுத்து, அதுக்கு 22 நம்பர் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னமோ பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் இங்கே மேலே இந்த டேபிள் நான் உங்களுக்கு ரிவர்ஸ் எழுத சொன்னேன் பார்த்தீங்களா? ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஜீப்ராங்கிறது இசட்டோடைய நம்பர் வந்து இதுக்குடைய ஆப்போசிட் லெட்டர் ஏயோடைய நம்பரை கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நம்ம ஈயோடைய நம்பர் என்னது? ஈயோடைய நம்பர் 5. ஆனால் ஈக்கு ஆப்போசிட் நம்பர் 22 கொடுத்துருக்காங்க. ஸோ ஈக்கு வந்து 22 கொடுத்துருக்காங்க. அதான் இங்கே பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ பிக்கு வந்து 2ன்னு போடணும். ஆனால் இதுக்கு ஆப்போசிட் வேர்டு 25 அதை போட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்படி தானே 25. அப்புறம் ஆருடைய நம்பர் இங்கே இருக்குது. ஆருடைய நம்பர் 18. ஆனால் இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஐயோடைய நம்பர் கொடுத்துருக்காங்க. ஐயோடைய நம்பர் வந்து 9. ஐயோடைய நம்பர் வந்து 9. சாரி, ஆருடைய நம்பர் வந்து 9. ஏக்கு வந்து ஏயோடைய நம்பர் வந்து எவ்வளோ? ஏயோடைய நம்பர் வந்து 1. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டில் உள்ள 26ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஏக்கு வந்து 26ங்கிற நம்பர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ இதுதான் பேட்டர்ன். இதில் வந்து 26 சொல்றதுக்கு பதிலாக 6ன்னு சொல்லிட்டு தப்பாக எழுதியிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இந்த இடத்துல 26ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ உல்ஃபுக்கும் இதே தான் பண்ணியிருக்காங்க. ஸோ டபிள்யூக்கு வந்து 4 கொடுத்துருக்காங்க. ரைட் பண்ண ஆப்போசிட்டில் உள்ள 4 கொடுத்துருக்காங்க. அது மாதிரி ஓக்கு வந்து 12 கொடுத்துருக்காங்க. எல்லுக்கு வந்து 15 கொடுத்துருக்காங்க. அப்புறம் எஃப்க்கு வந்து 21 கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இந்த பேட்டர்ன் இதுதான் கரெக்டான பேட்டர்ன். ஸோ இப்போ நீங்கள் இதை பேஸ் பண்ணி ரேபிட்டுக்கு கண்டுபிடிக்கணும். ஸோ ஆருடைய 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 ஆப்போசிட் நம்பர் வந்து 9. ஓகேங்களா? ஸோ இப்போ ஆருக்கு வந்து நீங்கள் 9ன்னு கொடுக்கணும். ஸோ ஆருக்கு வந்து 9, ஏக்கு வந்து 26. ஏன்னா 1 இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட் 26. பிக்கு வந்து எவ்வளோ வரணும்? பிக்கு வந்து 25 வரணும். அப்போ 2 25 வரும். 2 பி இருக்குன்னா 2 25 வரும். ஸோ ஐக்கு ஆப்போசிட் வந்து 18. டிக்கு ஆப்போசிட் வந்து 7. ஓகேங்களா? இந்த நம்பர் எங்கே இருக்குது? 9 26 9 26 25 25 18 7. ஓகேங்களா? அப்போ இதுக்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இது சிம்பிளானது. ஸோ இதுக்கு தான் வந்து உங்களை வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வரிசையாக டேபிள் எழுதாலும் இதே மாதிரி ரிவர்ஸில் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு 13 வந்து ஆர்டராகவும் அதுக்கப்புறம் உள்ளதை வந்து ரிவர்ஸாகவும் எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொன்னோம். ஓகேங்களா? இவ்வளோதான் சிம்பிள். இந்த டேபிள் இருந்துச்சுன்னா நீங்கள் மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி கோடிங் ப்ராப்ளம்ஸ் வந்து நீங்கள் சால்வ் பண்ண முடியும். லெட்டர் கோடிங்ஸ். ஓகேங்களா? ஸோ 7th கொஸ்டின் போகலாம். ABCD ஈக்குவல் டு 98, ZYXW ஈக்குவல் டு 10 எனில் ABC அதோடைய வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ABCD ஈக்குவல் டு 98 சொல்லியிருக்காங்க. அப்போ ABCDங்கிற லெட்டர் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அதோடைய வேல்யூ ஏதோ ஒரு கூட்டினாவோ இல்லைன்னா மல்டிப்ளை பண்ணாவோ ஏதாவது ஒரு கால்குலேஷன் பண்ணால் 98ன்னு வரணும். ஓகேங்களா? ஸோ ஏயோடைய வேல்யூ வந்து 1, பியோடைய வேல்யூ 2, சியோடைய வேல்யூ வந்து 3, டியோடைய வேல்யூ வந்து 4. இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இதை வந்து கூட்டினா 98 வருமா? 3, 6, 10 தான் வருது. ஸோ 98க்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஒருவேளை இதை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணியிருப்பாங்களோ? ஸோ அந்த மாதிரிலாம் நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி இதோடைய ரிவர்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஏயோடைய ரிவர்ஸ் நம்பர் வந்து 26, பியோடைய ரிவர்ஸ் நம்பர் வந்து 25, சிக்கு வந்து 24, டிக்கு வந்து 23. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி பாருங்க. 6, 11 யூனிட் டீச்சர் வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இல்லைனா நீங்கள் எப்படி ஆட் பண்ணலாம்? ஃபுல் நம்பர் எடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணலாம். நீங்கள் நார்மலாக கூட்டி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 20, 20, 40, 60, 80, 86, 86 + 5 91, 91, 95, 98. ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் நம்பருடைய ஆன்சர் தான் இதில் கரெக்டாக வருது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்? ரிவர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ இசட்டோடைய நம்பர் வந்து 1, ஒய்யோடைய நம்பர் வந்து எவ்வளோ? ஒய்யோடைய நம்பர் வந்து 2, எக்ஸோடைய நம்பர் வந்து 3 ரிவர்ஸ் நம்பர், டபிள்யூடைய நம்பர் வந்து 4. இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 10 வருது. ஸோ இதை தான் அவங்க பண்ணியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஏபிசிக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏபிசிக்கு வந்து அப்படி ரிவர்ஸ் நம்பர்ஸ்லாம் போடுங்க. 26, 25, அப்புறம் 24. இது எல்லாத்தையும் கூட்டினீங்க அப்படின்னா 60, 66, 66 + 5 71, 75. ஓகேங்களா? ஸோ 75 தான் கரெக்டான ஆன்சர். 75 வந்து ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் மேனுவலாக கூட்டி பார்த்தாலும் தெரியும். இந்த நம்பர்ஸ் எல்லாமே கூட்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான ஆன்சர் வரும். ஓகேங்களா?
உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 8th கொஸ்டின் போலாம். ஹவுஸ் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா வந்து HPWVI அப்படின்னு போட்டிருக்காங்க. தென் ரூம்ஸ். ஹவுஸில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஹச் அப்படியே வச்சிருக்காங்க. ஸோ இது வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னு இருக்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த கொஸ்டின் நான் இங்கேயே எடுத்துறேன், இடம் இல்லாதனால. நான் வச்சிருவோம். 8th கொஸ்டின். ஹவுஸ் HOUSE. ஸோ இந்த ஹவுஸ்ங்கிற வார்த்தை எப்படி எழுதியிருக்காங்க? HPWVI. ஸோ இந்த மாதிரி எழுதியிருக்காங்க. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே அந்த டேபிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ ஹவுஸில் அந்த ஹச் அப்படியே வச்சிருக்காங்க. ஓக்கு அடுத்த வார்த்தை வந்து PUWSVEI. ஸோ இது ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கான்னு பாருங்க. ஹச் அப்படியே வச்சிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்றுமே பண்ணலை, கூட்டவும் இல்லை குறைக்கவும் இல்லை. ஓகேங்களா, ஸோ ஹச் டைரெக்டாக போட்டாங்க. ஓக்கு அடுத்த வார்த்தை தான் பி. ஸோ ஒரு வார்த்தை கூட்டியிருக்காங்க. யூக்கு அடுத்த வார்த்தை W1 பாருங்க. ஸோ யூக்கு வந்து யூல இருந்து ரெண்டாவது வார்த்தை தான் W. ஓகேங்களா, அப்போ இங்கே வந்து 2 லெட்டர் கூட்டியிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்த 2 லெட்டர் பார்த்துருக்காங்க. எஸ்ஸுக்கு விக்கு உள்ள தொடர்பு பாருங்க. எஸ் வந்து 1 2 3. இங்கே 3 லெட்டர் தள்ளி போயிருக்கு. 3 லெட்டர் தள்ளி போயிருக்கு. இப்போ ஈக்கும் ஐக்கும் உள்ள தொடர்பு பாருங்க. இ 1 2 3 4. 4ஆவது லெட்டர் தான் ஈல இருந்து 4ஆவது லெட்டர் தான் ஐ. ஓகேங்களா, ஸோ இப்போ இதான் வந்து பேட்டர்ன். ஃபர்ஸ்ட்டு 0 ஒன்றுமே பண்ணல, அப்படியே டேரெக்டாக அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டாங்க. அடுத்தடுத்த லெட்டர்ஸ் வரும்போது ஒவ்வொரு லெட்டர் அடுத்தடுத்த லெட்டர்ஸ் வந்து ஒவ்வொன்றும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது. ஓகேங்களா, ஸோ இங்கே இதான் பேட்டர்ன். இதில் வந்து உங்களுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா ரூம்ஸுங்கிற வார்த்தைக்கு வந்து நீங்கள் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரூம்ஸுங்கிற வேர்டு நீங்கள் எழுதிட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தடுத்த லெட்டர்ஸ் வந்து நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ரூமில் வந்து 6 நம்ம அப்படியே எடுத்துக்கணும். ஓக்கு அடுத்த லெட்டர் வந்து பி. ஸோ ஏன்னா இங்கே 1 இன்க்ரீஸ் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ ஓக்கு அடுத்த லெட்டர் வந்து என்னது, ஒரு லெட்டர் வந்து பி. இங்கே வந்து 2 லெட்டர் கூட்டணும். இங்கே 3 லெட்டர், இங்கே 4 லெட்டர். ஏன்னா இதே பேட்டர்ன் தான் இங்கேயும் ஃபாலோ ஆகும். ஸோ ஓலேருந்து 2ஆவது லெட்டர் பாருங்க. ஓலேருந்து 2 லெட்டர் 1 2 Q. அப்போ இங்கே வந்து என்ன வரும், Q வரும். எம்லேருந்து 3ஆவது லெட்டர் பாருங்க. எம் 1 2 3. அப்போ பி வரும். எஸ்லேருந்து 4ஆவது லெட்டர் 1 2 3 4 W. இதுக்கு ஆன்சர் வந்து என்ன, RPQPWன்னு வரும். ஓகேங்களா, இதில் வந்து RPQPW. ஸோ அதுக்கு கொஸ்டின் நம்பர் 8க்கு வந்து ஆன்சர் வந்து ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த டேபிள் தான் இங்கே மெயின். அந்த டேபிள் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் நம்பர் லெட்டர் கோடிங்கை வந்து நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, இப்போ நம்ம ஒரு 8 கொஸ்டின் பார்த்துருக்கோம். பேலன்ஸ் கொஸ்டின் நம்ம இதுலேயே பார்த்துருவோம். இந்த வீடியோலேயே 2வது வீடியோ நம்ம போட வேணாம். இப்போ 9th கொஸ்டின் பாருங்க. ரெக்டாங்கிள் அப்படிங்கிறது வந்து STD இந்த மாதிரி ஒரு கோட் கொடுத்துருக்காங்க. ட்ரையாங்கிள்ங்கிறத நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ ரெக்டாங்கிள் ரெக்டாங்கிள் எப்படி எழுதியிருக்காங்க, STDSP. ஸோ நீங்கள் அந்தந்த லெட்டருக்கு நேரம் எடுத்துங்க. ஓகேங்களா, அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். MHKF. ஸோ இதுக்குள்ள தொடர்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஒவ்வொரு லெட்டருக்குள்ள தொடர்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஆருக்கு அடுத்த லெட்டர் வந்து எஸ். ஓகேங்களா, ஸோ இந்த டேபிளில் நீங்கள் போனீங்கன்னா தெரியும். ஆருக்கு அடுத்த லெட்டர் வந்து எஸ். ஸோ இங்கே வந்து ஒரு லெட்டர் வந்து கூட்டியிருக்காங்க. ஸோ ஈக்கு முன்னாடி உள்ள லெட்டர் வந்து டி. ஓகேங்களா, அப்போ இங்கே வந்து ஒரு லெட்டர் வந்து கழிச்சிருக்காங்க, ரிவர்ஸ் போயிருக்காங்க. ஸோ சிக்கு அடுத்த லெட்டர் வந்து டி. இங்கே ஒன்று கூடியிருக்கு. டிக்கு ஒரு லெட்டருக்கு முன்னாடி, டிக்கு ரிவர்ஸ் பாருங்க. டிக்கு ஒரு லெட்டருக்கு முன்னாடி எஸ். இங்கே வந்து ஒரு லெட்டர் வந்து பின்னாடி போயிருக்காங்க. ஸோ ஏக்கு அடுத்த லெட்டர் பி. ஒன்று கூடியிருக்கு. எண்ணுக்கு ஒரு லெட்டர் பின்னாடி வந்து எம். ஓகேங்களா, அப்போ இங்கே ஒன்று கூடுது.
எல்லுக்கு முன்னாடி லெட்டர் கே, ஈக்கு அடுத்த லெட்டர் வந்து எஃப். அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு லெட்டர்லையும் இப்போ ஆர்க்கு ஆப்போசிட்ல ஒவ்வொரு இங்கிலீஷ் லெட்டர் வரும்போதும் ஒரு லெட்டர் வந்து கூடி இருக்கு. ஃபர்ஸ்ட் கூடுது, செகண்ட் லெட்டர் வந்து குறையுது. +1 -1 +1 -1 +1 -1 இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே இதான் பேட்டர்ன். ஓகேங்களா? இந்த 9th கொஸ்டின் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ட்ரையாங்கிள் கேட்டிருக்காங்க, அப்படித்தானே? ஸோ ட்ரையாங்கிள் இப்போ நீங்கள் இங்கே என்ன பேட்டர்ன் உங்களுக்கு ஃபாலோ ஆகும், இதே மாதிரி தான் ஃபாலோ ஆக போகுது. ஸோ ஒன்று கூடும், இங்கே ஒன்று கூடும், இங்கே ஒன்று கழியும், இங்கே ஒன்று கூடும், இங்கே ஒன்று கழியும், ஒன்று கூடும், ஒன்று கழியும், ஒன்று கூடும், ஒன்று கழியும். ஸோ டிக்கு அடுத்த லெட்டர் என்ன வரும்? டிக்கு அடுத்த லெட்டர் வந்து யூ. ஸோ அப்போ இதுக்கு வந்து யூ வரும். ஆர்க்கு ரிவர்ஸ், ஆர்க்கு முன்னாடி லெட்டர், ஆர்க்கு முன்னாடி லெட்டர் வந்து கியூ. அந்த டேபிள் வேணால் நான் இங்கே எடுத்து வச்சுக்கிறேன் உங்களுடைய வசதிக்காண்டி. ஸோ டீல இருந்து ஒன்று கூடி, கீழே இருந்து அடுத்த லெட்டர் யூ. ஆறுல இருந்து ரிவர்ஸில் வந்து அது கியூ. ஓகேவா? டீக்கு அடுத்த லெட்டர் யூ. ஆருக்கு பின்னாடி உள்ள லெட்டர் வந்து கியூ. ஐலேருந்து ஒரு லெட்டர் கூடணும். ஐக்கு அடுத்த லெட்டர் வந்து ஜே. ஏலேருந்து ரிவர்ஸ், ஏல பார்த்தீங்க ஏ இங்கேயோட முடிஞ்சிருச்சு. அதுக்கு பின்னாடினா ஜீரோன்னு எதாவது இருக்கா? அப்படி கிடையாது. அப்போ இது ரிவர்ஸில் வரும். நம்ம எப்படி இசட்டுக்கு அப்புறம் ஏ வருமோ, ஏலேருந்து ரிவர்ஸ் வரும்போது அடுத்து இசட் வரும். ஓகேங்களா? அப்போ இங்கே இசட் வரும். ஸோ எண்லேருந்து ஒன்று கூட்டணும். எண்ணுக்கு அடுத்த லெட்டர் வந்து ஓ. ஜிலேருந்து ஒன்று பின்னாடி போகணும். ஜிலேருந்து பின்னாடி போனோம்னா எஃப். நம்ம இங்கே எல்லுலேருந்து அடுத்து ஒன்று கூடணும். எல்லுக்கு அடுத்த லெட்டர் வந்து எம். ஈக்கு வந்து ரிவர்ஸ் போகணும். ஸோ ஈக்கு ரிவர்ஸ் போனோம் அப்படின்னா இருந்து பின்னாடி உள்ள லெட்டர் நான் டி. ஸோ யூக்யூ. உங்களுக்கு ஆன்சர் வந்து எப்படி வரணும், யூக்யூஜேன்னு வரணும். ஓகேங்களா? யூக்யூஜேன்னு எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. யூக்யூஜே ZOFMD. ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து என்னது, ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஆப்ஷன் 4 தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, அடுத்து வந்து 10வது கொஸ்டின் போகலாம். 10வது கொஸ்டின் மேலே போயிடுச்சு, மேலே போய் எழுதிக்கிடுவோம். ஸோ லாயருங்கிறதுக்கு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நீங்கள் எல்லையே சால்வ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். எல்லோடைய நம்பர் பாருங்கள். எல்லோடைய நம்பர் வந்து 15. எல்லுக்கு ஆப்போசிட்டில் உள்ள நம்பர் வந்து 15. ஏக்கு ஆப்போசிட்டில் உள்ள நம்பர், ஏக்கு ஆப்போசிட்டில், ஸோ எல்லுக்கு ஆப்போசிட் நம்பர் வந்து 15. ஸோ அதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஏயோட ஆப்போசிட் நம்பர் 26. டபிள்யூடைய ஆப்போசிட் நம்பர் 4. ஒய்யோடைய ஆப்போசிட் நம்பர் வந்து 2. ஈயோடைய ஆப்போசிட் நம்பர் 22. 9உடைய ஆப்போசிட் நம்பர் 18. சாரி, ஆறுடைய ஆப்போசிட் நம்பர் வந்து 9. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் ஆப்போசிட் நம்பர்ஸ் வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? அப்போ நீங்கள் கட்ஜிங்கிற நம்பருக்கு வந்து ஆப்போசிட் நம்பர் எழுதினாலே போதும், கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபஸ்ட்டு ஜேயுடைய ஆப்போசிட் நம்பர் வந்து 17. இதுலேயும் நம்ம எழுதிடுவோம் 17. ஜே ஈயுடைய ஆப்போசிட் நம்பர் வந்து 6. டியுடைய ஆப்போசிட் நம்பர் வந்து 23. ஜியோடைய ஆப்போசிட் நம்பர் வந்து 20. ஈயோடைய ஆப்போசிட் நம்பர் வந்து 22. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பர் எங்கே இருக்குது, 17, 62, 32, 0, 26. ஸோ ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இது சிம்பிள். ஸோ இதுக்கு நான் வந்து இந்த டேபிளை வச்சு உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? எடுத்துலாம் பெருசாக எழுதலை. ஓகேங்களா? லைட்டாக அதை பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இந்த 11வது கொஸ்டின் பாருங்கள். 16 கொஸ்டின் கேட்டு. ஸோ கேட் இந்த நம்பர் இந்த லெட்டரை கூட்டிங்கன்னா 24 வருது. ஸோ ஏதோ கூட்டியிருக்காங்க, கழிச்சிருக்காங்க, ஏதோ ஒன்று பண்ணியிருக்காங்க, 24 வருது. நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ சியோடைய நம்பர் வந்து 3. ஏயோடைய நம்பர் வந்து 1. டியோடைய நம்பர் வந்து 20. ஸோ இது எல்லாத்தையும் கூட்டினா 24 வருதா? 20, 21, 24. ஓகேங்களா? அப்போ இந்த நம்பரை மட்டும் அவங்க போட்டு கூட்டியிருக்காங்க. ஸோ டாக்குக்கும் அதே மாதிரி பண்ணியிருக்காங்களான்னு பார்ப்போம். டியோடைய நம்பர் வந்து 4.
ஓ உடைய நம்பர் வந்து 15, ஜி உடைய நம்பர் வந்து 7. இது எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருதுன்னு பார்ப்போம். 19, 26. ஸோ 26ங்கிறது கரெக்டாக வருது. இப்போ நீங்கள் பார்ட்ஸுக்கு நம்பர் மட்டும் மென்ஷன் பண்ணி அதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ எஃப் வந்து 6, ஓக்கு வந்து ஓக்கு வந்து 15, எக்ஸுக்கு எக்ஸுக்கு 24. இது எல்லாத்தையும் கூட்டிங்கன்னா எவ்வளோ வரும்? 24 + 6 30, 30 45. ஸோ 45ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் 2 தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? 12th கொஸ்டின் போலாமா? 12th கொஸ்டின். கோல்டு ஈக்குவல் டு 1 2 3 4, சில்வர் ஈக்குவல் டு 5 6 3 7 8 9. அப்படின்னா ரோஸ் உடைய நம்பர் கேட்காங்க. ஓகேங்களா? ஸோ கோல்டு வந்து எப்படி 1 2 3 4 அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்கணும். இதுக்கு வந்து இந்த டேபிள் வச்சு நம்ம பார்ப்போம். ஒரு நிமிஷம். ஓகே. ஸோ கோல்டுக்கு வந்து 1 2 3 4 போட்டிருக்காங்க. ஸோ இதை எதை பேஸ் பண்ணி 1 2 3 4 போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஜிக்கு வந்து 1 எப்படி வரும்? ஜி ஜிங்கிறது 7, 7ஆவது இடத்துல இருக்கு. ஸோ இதுக்கு ஆப்போசிட் நம்பர் 20. ஆனால் அங்கே வந்து 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஜியில இருந்து 6 நம்பர் வந்து ரிவர்ஸ் போயிருக்கா? ஜிக்கும் 1ஆம் நம்பர் இடத்துல வந்து என்ன இருக்கு? ஓக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2ன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் எல்லுக்கு வந்து 12ன்னு கொடுத்துருக்காங்க. டிக்கு டிக்கு 4ன்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நீங்கள் இதை பாஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கான உங்களுக்கு ஆன்சர் வந்து உங்களால் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. இதுக்கு ஆன்சர் யாருக்கா தெரிஞ்சிருந்துச்சா? இதில் வந்து நம்ம ஒரு லாஜிக்கே அதில் வரல. ஜியோடைய நம்பர் வந்து 7, 1 7ன்னு போடணும், ஆப்போசிட் நம்பர் 20ன்னு போடணும். ஆனால் இங்கே 1ன்னு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே வந்து வேறு என்னமோ பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஓக்கும் பாருங்க, ஓவுடைய நம்பர் வந்து 1 12ன்னு போடணும், 15க்கும் போடணும், இல்லைன்னா 12ன்னு போடணும். நீங்கள் 2ன்னு இருக்கு. அப்போ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இங்கே ஒவ்வொரு நம்பருக்கும் ஒரு ஒரு கோட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ கோல்டுக்கு வந்து 1 2 3 4. சில்வர் சில்வருக்கு 5 6 3 7 8 9. இந்த மாதிரி இருக்கு. ஸோ ரோஸுங்கிற வார்த்தை கொடுத்துருக்காங்க. இதோடைய கோடு தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த ரோஸுங்கிற வேர்டு இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் நம்பரே இல்லை. ஓகேங்களா? ஜியோடைய நம்பரோ அதோடைய பிளேஸ் வேல்யூ இல்லை, ஆப்போசிட்டில் உள்ள லெட்டருடைய பிளேஸ் வேல்யூ எங்கேயுமே இங்கே லாஜிக் வந்து வரலை. இப்போ என்ன பண்ணிருக்காங்கன்னா, இந்த ரோஸுங்கிற வேர்டு வந்து இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின் இருக்கக்கூடிய வேர்ட்ஸ்குள்ளே வருதான்னு பாருங்க. ஆர் இருக்கு, ஓ இருக்கு, எஸ் இருக்கு, இ இருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணிருக்காங்க, அப்போ நீங்கள் இந்த கோடில் இருந்து இருக்கக்கூடிய நம்பரை யூஸ் பண்ணி இருக்கிற ஆன்சர் நீங்கள் பண்ணலாம். அப்போ நீங்கள் ரோஸ் அப்படிங்கிறது நீங்கள் எழுதும்போது அம்சம் 12th கொஸ்டின். ஸோ ரோஸுங்கிற வேர்டை நீங்கள் எழுதும் போது என்ன பண்ணிடலாம், இதுலேருந்து எடுத்துக்கலாம். ஸோ ஆருடைய நம்பர் வந்து 9, ஓவுடைய நம்பர் வந்து 2, எஸ் உடைய நம்பர் வந்து 5, உடைய நம்பர் வந்து 8. ஓகேங்களா? அப்போ 9258 9258 இருக்கா? 9258 வந்து ஆப்ஷன் 1ல் இருக்குது. ஸோ இதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ சில இடங்களில் உங்களுக்கு இந்த மாதிரியும் கொஸ்டின்ஸ் வந்து இருக்கும். எப்பவுமே வந்து இந்த டேபிளில் இருக்கக்கூடிய நம்பர் பிளேஸ் வேல்யூ பேஸ் பண்ணி தான் இருக்கணும் அவசியம் இல்லை. இப்போ இந்த லாஜிக் செட் ஆகலை. இப்போ பிளேஸ் வேல்யூ ஒரு லெட்டருடைய பிளேஸ் வேல்யூ இல்லை ஆப்போசிட்டில் உள்ள லெட்டருடைய பிளேஸ் வேல்யூக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகலை அப்படின்னா இங்கே கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினில் இருக்கக்கூடிய வேர்டுக்கு வந்து என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்து எடுக்க முடியுதான்னு பார்க்கணும். இந்த ரோஸுங்கிற வேர்டு வந்து இந்த இந்த 2 வேர்டுலேருந்து தான், இந்த 2 வேர்டில் இருக்கக்கூடிய லெட்டர் பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணிடலாம், அதுக்கு நேராக இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் என்ன பண்ணிடலாம்,
போட்டு நீங்கள் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேங்களா? இது ஒரு கொஞ்சம் வித்தியாசமானது. இதுவும் கேட்பாங்க. ஸோ கொஞ்சம் முக்கியமானதும் கூட. ஓகேங்களா? பார்த்து வச்சுக்கோங்க. 13th கொஸ்டின் போலாம். இப்போ 13th கொஸ்டின் பாருங்க. ஏபிசி அப்படிங்கிறத 26, 25, 24 எழுதிருக்காங்க. ஒன்று அதோடைய பிளேஸ் ரிவர்ஸில் எழுதிருக்காங்க. ஏக்கு 26, பிக்கு 25, சிக்கு 24. XYZ வந்து 3 to 1 எழுதியிருக்காங்க. ஸோ இதுவும் ரிவர்ஸில் எழுதியிருக்காங்க. பார்த்தாலே தெரியுது. அப்போ நீங்கள் PQR என்ன பண்ணுவீங்க? PQR உடைய ரிவர்ஸ் நம்பர்ஸ். ஸோ P உடைய ஆப்போசிட் நம்பர் வந்து 11, Q உடைய ஆப்போசிட் நம்பர் வந்து 10, ஸோ R உடைய ஆப்போசிட் நம்பர் வந்து 9. ஓகேங்களா? ஸோ 11, 10, 9. 11, 10, 9 ஆப்ஷன் 3 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? இது பார்த்தோன்னே ஈஸியாக சொல்லிடலாம். ஸோ டாக்டர் வந்து FMERQPன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளேயர் அப்படிங்கிறத என்னன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டாக்டர் இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸும் வேற மாதிரி இருக்கு. ஸோ இதில் இருக்கக்கூடிய லெட்டர்ஸ் வேற மாதிரி இருக்கு. ஸோ ரிவர்ஸ் எதுவுமே பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. வேற என்ன பண்ணியிருக்காங்க பார்ப்போம். ஸோ டி. ஸோ டாக்டரில் டில இருந்து ஒரு லெட்டர் நான் டைரெக்டாக எழுதிடுறேன். டாக்டர் வந்து எப்படி எழுதியிருக்காங்க? FMERQP. ஓகேங்களா? இங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். டில இருந்து ரெண்டாவது எழுத்து எஃப். ஓகேங்களா? ஓல இருந்து 2 எழுத்து பின்னாடி எம். சில இருந்து ரெண்டாவது எழுத்து இ. ஸோ இங்க 2 போடுது. டில இருந்து 2 எழுத்து பின்னாடி வந்து ஆர். ஓகேங்களா? அப்போ ஓல இருந்து கியூ பார்த்தீங்கன்னா 2 எழுத்து முன்னாடி வருது. ஸோ ஆர்ல இருந்து 2 எழுத்து பின்னாடி போனால் பி. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு இதான் பேட்டர்ன். இப்போ 2 போடுது, 2 கழியுது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு பேட்டர்ன் வந்து வருது. ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணிடலாம்? அதே மாதிரி நீங்கள் எழுதிடலாம் பிளேயர். ஸோ இங்கே என்ன பேட்டர்ன் ஃபாலோ ஆகுது? ஸோ இங்கே 2 கூடணும், இங்கே 2 கழியணும். இங்கே 2 கூடணும், இங்கே 2 கழியணும். இங்கே 2 கூடணும், இங்கே 2 கழியணும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எழுதணும். ஸோ இருந்து 2 நம்பர் வந்து இங்கே கூடணும். அப்போ இங்கே ஆர் வரும். ஓகேவா? ஸோ இருந்து 2 நம்பர் பின்னாடி போனால் ஜே வரும். ஆர்ஜே. ஸோ ஆர்ஜே நீங்கள் கொஸ்டினில் நீங்கள் ஃபுல்லாக எழுதாட்டினா நீங்கள் ஆப்ஷன் பாருங்கள். 2 கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ இங்கே ஆர்ஜேன்னு எங்கேயே ஆரம்பிக்கிறதா? ஸோ இது RN, ஓகே, QM. ஸோ ஆர்ஜேன்னு ஆரம்பிக்கிறது இதுதான். நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பார்த்தாலும் இப்படி தான் வரும். ஏக்கு அப்புறம் இங்கே வந்து 2 எழுத்து கூடணுமா? ஸோ ஏக்கு அப்புறம் 2 எழுத்து கூடனா சி. ஒய்லேருந்து பின்னாடி போனால் 2 எழுத்து பின்னாடி போனால் W. ஃபுல்லாகவே நீங்கள் எழுதினாலும் உங்களுக்கு என்ன வரும்? இதுதான் வந்து உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகேங்களா? இதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர் என்ன? ஆப்ஷன் 1 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்து பாருங்க, கேட்டில்ங்கிறதுக்கு 61 சொல்லியிருக்காங்க. ஸோ கிரேஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன நம்பர்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே அதோடைய பேஸ் வெளியே போட்டு பார்க்கலாம். ஸோ சிக்கு 3, அப்புறம் 1, டீயோடைய நம்பர் வந்து 20, இன்னொரு டீக்கு இருக்கு. ஸோ இன்னொரு 20, அப்புறம் எல்லுடைய நம்பர் வந்து 12, பியோடைய நம்பர் வந்து 5. ஓகேங்களா? இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 20, 40, 50, 55, 57, 57, 57, 57, 58, 59, 61. ஓகேங்களா? ஸோ 61. ஸோ இந்த எல்லா நம்பரையும் கொடுத்தீங்கன்னா 61 வருது. ஸோ கிரேஸுக்கும் நீங்கள் அதே மாதிரி பண்ணிக்கலாம். கிரேஸ் வந்து 7, ஜிக்கு 7, ஆருக்கு வந்து 18, ஏக்கு வந்து 1, இசட்டுக்கு வந்து 26, ஈக்கு வந்து 5. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டினீங்க அப்படின்னா என்ன வருதுன்னு பார்ப்போம். 26, 31, 32, 32, 40, 50, 57. ஓகேங்களா? ஸோ 57ங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் 1 தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ ஓகே, இதோட நம்ம வந்து இந்த லெட்டர் கோடிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்தலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.